பிரசவத்தின் போது கர்ப்பிணியின் மலக்குடலை சுத்திகரிக்க மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜன் என்பவர் புகார் அளித்துள்ளார். தவறான சிகிச்சை குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, பிரசவத்தின் போது கர்ப்பிணியினுடைய மலக்குடலை கத்தரித்த டாக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் சுரண்டையைச் சேர்ந்த ராஜன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தன்னுடைய மனைவி 2021 ஆண்டில் கர்ப்ப காலத்தின் போது அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அப்போது 2021 நவம்பர் 6ஆம் தேதி என்று அதிகாலை 2 மணி அளவில் தென்காசி முடியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு பணியில் இருந்த அரசு டாக்டர் தன்னுடைய மனைவியை பரிசோதித்து பின்னர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு ஊசி செலுத்தியிருக்கிறார் என்றும் சில மணி நேரத்திற்கு முன்புதான் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை தன்னுடைய மனைவி வயிற்றிலிருந்து எடுக்க வேண்டும் என்று கூறி அதற்கான உபகரணங்கள் வீட்டில் இருப்பதாக டாக்டர் கூறி காலம் கடத்தினார் என்றும் அவர் முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் தன்னுடைய மனைவிக்கு தொடர் ரத்தப்போக்கு ஏற்பட்டு குழந்தை இறந்து விட்டதாக இறுதியில் தெரிவித்ததாகவும் தொடர்ந்து அவருடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கும் அதே போன்று தனியார் மருத்துவமனைக்கும் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்ட நிலையில அவருடைய அந்த மருத்துவர்கள் சொன்ன தகவல் மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது என்றும் தன்னுடைய மனைவியினுடைய மலக்குடலை அந்த டாக்டர் வெட்டி இருப்பது தங்களுக்கு தெரிய வந்தது என்றும் இதனால் தான் தன்னுடைய குழந்தை இருந்ததும் தன்னுடைய மனைவி நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் என்பன போன்ற சில சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தன்னுடைய மனைவியினுடைய அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுக்கும்போது தவறுதலாக அவர் செய்த இந்த சம்பவத்திற்கு அவருக்கு உரிய ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தான் இந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். எனவே இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணையுடைய முடிவுல மனுதாரர் புகார் குறித்து ஒரு முறையான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை நீதிபதி விக்டோரியா கௌரி முடித்து வைத்திருக்கின்றார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.